Hello guys, welcome back to SL Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோல் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பார்க்கல அப்படின பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். அப்படியே முடிஞ்சா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்க. சரி ஓகே गाइस, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோமா. போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஹீரோக்கு மார்ஷல் சோலை பத்தி, சோல் ரிங்க பத்தி இத எல்லாத்த பத்தியும் மாஸ்டர் ஹீரோக்கு சொல்லி கொடுத்திருந்திருப்பாரு. அதுக்கு அப்புறம் ஹீரோனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்க்கு ஒரு டாடுரா ஸ்னேக்ன்ற ஒரு 400 வயசுள்ள ஒரு ரிங் அப்சர்வ் பண்ணிருப்பாரு. ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இவங்கலாம் கூடமே 200க்குள்ள இருக்கிற சோல் ரிங்ஸை தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. பட் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் டைமா 400 வயசு உள்ள ஒரு சோல் ரிங் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இது ஹீரோவோட மாஸ்டரால உருவாக்கப்பட்ட தியரி. அதை ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் ஹீரோவும் மாஸ்டரும் ஒரு பெரிய படியை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோடு அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஊவும் என்னப்பா உங்களோட மார்ஷல் சோல் இவ்வளோ வீக்கா இருக்கு, அடிச்ச ஊரடிக்கு பறந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுமா அவன் கோபப்பட்டு 2 பேரை போயிட்டு அவனை தூக்கிட்டு வர சொல்லி அனுப்பி வர்றான். அப்ப டீமை சேர்ந்த அந்த லீடருக்கு சரியான கடுப்பாகுது. பக்கத்துல இருக்கவனை பார்த்துட்டு நீ போட அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். வர அவனும் பயங்கர திமிரா நடந்து வந்துகிட்டு இருக்க. வாங்க வாப்பா தம்பி வாயை உடச்சு அனுப்புறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மாசா நின்றுகிட்டு இருக்கான். ஹீரோவும் ஊவோட காதுல போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. ஊவும் வாங்க கூப்பிட்டு வாங்க சீக்கிரமா நீ வா இந்த ஃபைட்டை டேங்க்ஸ் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ முன்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிப்பா. இப்ப ஹீரோ வந்து அந்த இடத்துக்குள்ள நின்று அடுத்த நிமிஷமே சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும், டைம் இல்ல அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடுப்புல அவன் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. ஹீரோ ஸ்லோமோல கையில பவரை கேதர் பண்ணி அப்படியே அவனோட கையை லாக் பண்ணி காலை வச்சு உருட்டி தான் வைத்தான். ஆள் அப்படியே பறந்து போயிடுறான். என்னடா நடக்குதுங்க, அவன் மார்ஷல் சொல்ல கூட ரிலீஸ் பண்ணடா அப்படின்ட்டு அவனுங்க அந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்க. ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி வீக்கான ஆள்லாம் இல்ல, அவன் உன்னோடவே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள வாங்க வெறுப்பத்திக்கிட்டு இருக்கு. அந்த லீடர்ன்றவனுக்கு பயங்கரமான எரிச்சலா இருக்கு. சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடி வர ஆரம்பிக்கிறான். 6th year ஸ்டூடெண்ட் லெவல் 11 ஃபர்ஸ்ட் சொல்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவனோட மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல டார்க் உல்ஃப் ஒன்று வெளியே வருது. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்னோடது மார்ஷல் சோல் ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னது ப்ளூ சில்வர் பிளான்ட்டா கேட்டிங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனுங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. லெவல் 11 ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்ற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமா வாயை பொழுதுகிட்டு இருக்கானுங்க. என்னது நீ சொல்றீங்க அப்சர்வ் பண்ணிருக்க அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்குள்ள பயங்கர அதிர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட மார்ஷல் சோலையும் அவனோட சொல்றீங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட ரிங்கு அப்புறம் அந்த மார்ஷல் சோல் வளர்ந்துருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள அவனுங்க வாயை பொழுதுகிட்டு இருக்கானுங்க. என்னால நம்பவே முடியல, நீ எல்லோ கலர் ரிங் அப்டேட் பண்ணிருக்க 100 வருஷத்துக்கு மேல இருக்குது. இதெல்லாம் சாதா பீப்புள்ஸ் அப்டேட் பண்ணவே முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், நீ இப்பதான் கிளாஸுக்குள்ளே என்டர் ஆயிட்டு இருக்க. உன்னாலலாம் இந்த மாதிரியான சோல் ரிங் அப்சர்வ் பண்ண முடியாது. நீ எங்க இருந்து வந்திருக்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கேரக்டரோட லீடரும் இவன் ப்ளூ சில்வர் பிளான்ட் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட ரிங் வேற எல்லோ கலர்ல இருக்கு. அவனோட பெல்ட்டும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. கண்டிப்பா இவன் வேற ஏதாவது இடத்துல வந்திருக்கான். நார்மல் கல்டிவேட்டர் தானா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா நானும் நார்மல் கல்டிவேட்டர் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் ஃபைட் பண்றதுக்காக ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்க. ட்ரென்ச் ஃபைட் உயிருக்கே ஆபத்து கூட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட ஐஸ் ஜெண்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் அவனோட கையை உடைச்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள திமிரா சிரிச்சுக்கிட்டு இருக்க. பயங்கர வேகத்துல அவன் வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோட ஐஸ் ஜெட் ஹேண்ட் அதை பார்த்துட்டு என்ன உன்னோட ஹேண்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனை பின்னாடி தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அவனோட கையை பிடிச்சி வயிற்றுல ஒரு அடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா நடக்குது, மாஸ்டர் இப்போ அடி வாங்கினார் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அவனுங்க எல்லாருமே மூச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்ச நேரம் இரு, இதை முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல அவரோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்க. பயங்கர வேகத்தில் வந்துகிட்டு இருக்க. அவனால டாச் பண்ண முடியல. அந்த இடத்துல கட்டி போட ஆரம்பிக்க. அந்த இடத்துக்குள்ள அசைய கூட முடியல. இவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் என்ன இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட் என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து அவனோட கால் எடுக்க ட்ரை பண்ண முடியல. ஹீரோவன் நீ ரொம்பலாம் ட்ரை பண்ணாத. என்னோட ப்ளூ சில்வர் பிளான்ட்ல டாடுரா ஸ்னேக்கோட அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் அதா கூட அதோட பாய்சனும் இருக்கு. நீ ரொம்ப நேரம் இப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தா வச்சுக்கேன், என்னோட பாய்சனால உன்னை அஃபெக்ட் பண்ண இருக்கும். சரி சரி என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. பாஸ் எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சிட்டோம்ட்டு ரவுனி தோத்துட்டு அதனால எங்க ஆட்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தியோ அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி நான் உன்ன மாஸ்டர்னு கூப்பிட அவளை மாஸ்டர்னு கூப்பிடுறதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா நீ ஊவை தான் கூப்பிட்டானு, ஏன்னா அவகிட்ட நானே ஆல்ரெடி தோத்துட்டேன்பா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் வாயை பொழுதுகிட்டு இருக்கான். சரி ஓகே தேங்க்ஸ், இதுக்கு மேல நான் மத்ததை பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஊவை எல்லாரும் அக்கான் தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ரொம்ப புகழாதரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஊ அந்த இடத்துல போயிட்டு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியுதா என்ன பத்தி, நான் லெவல் 12 சேர்ந்த மார்ஷல் சோல் வச்சிருக்கேன். என்னோட ராபிட் மார்ஷல் சோல் அப்புறம் ஸ்டூடெண்ட் ஒரு ரிங் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு மாதிரி ஊ அந்த இடத்துக்குள்ள அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற அப்படின்ட்டு அவங்க வாயை பொழுதுகிட்டு இருக்கானுங்க. 12வது லெவல்ல உடனே ஊ அந்த இடத்துல அவங்களோட மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பயங்கர கியூட்டா அவங்களோட மார்ஷல் சோல் அவங்கள கூடிய அந்த 1000 இயருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ரிங்கும் வெளியே வர ஆரம்பிக்குது. அவனுங்க திரும்பியும் வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே போட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு வேற வழியே இல்ல அக்கா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனே ஏத்துக்கிறான். 6 வருஷம் படிக்கிறான், வாங்கடா எல்லாம் தத்திங்க தான் வந்து தலை குனிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே அந்த இடத்துல ஊக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காகடா வாயை திறக்காம இது மாதிரி திருத்தன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லணும்னா சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவா அவங்களோட காதை தடவிக்கிட்டு முயல் வெளியே வரும்னு பார்த்தா முயல் மாதிரியே மாறிட்டே அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோ நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. போடா எனக்கு கோவப்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ அந்த இடத்துல கிளம்புறேன். இதோட சீன் கட் பண்ணி வேற ஒரு பிளேஸை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் சோல் ரிங் எடுத்துட்டார்ல, அதனால அதை பதிவு பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காரு டோக்கனை வாங்குறதுக்கு. இப்போ ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நான் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சோல் ரிங் அப்சர்வ் பண்ணிட்டதுனால நம்மளும் ஒரு சோல் மாஸ்டரா மாறிட்டோம். இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மாஸ்டர் சொன்ன விஷயங்களும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த சிட்டிக்குள்ள பல கிளான்கள் இருக்கு. அதே மாதிரி நானும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த டேங்க் கிளானை இந்த இடத்துல உருவாக்க முடியும், நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல டேங்க் கிளானை உருவாக்கத்தை பத்தி யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்க. தம்பி யாருப்பா தம்பி, வழி கீழே இருக்குப்பா போப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட பவரை நான் பதிவு பண்றதுக்காக இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கன்ற மாதிரி சொன்ன உடனே சரி போப்பா தம்பி நேரா போயிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு மாஸ்டர் இருப்பார் அவரை பாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வந்தவனே ஹீரோவோட சோல் ரிங்கை அவேக்கன் பண்ண அந்த மாஸ்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் தான் நான் சொன்னது. நான் சொன்ன அந்த பையன் இவன் தான், இவனோட பவர்ஸை தான் நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா சொல்ற, பவர்ஸை பதிவு பண்ணுமா இல்ல மார்ஷல் சோலை இப்பதான் அவேக்கன் பண்ணுமா அப்படின்ற அந்த இடத்துல அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. மார்ஷல் சோலை அவேக்கன் பண்ணணும், இல்ல இவனுக்கு மார்ஷல் சோலை நான் தான் அவேக்கன் பண்ண, அதனால இவனோட பவர்ஸை தான் பதிவு பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே அப்படின்னா நான் இவனோட பவர்ஸை பதிவு பண்ண வேண்டிய வேலைகளை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே தேங்க்ஸ் சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் சாரின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி என் பின்னாலே வாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் சாரி கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க. எனக்கு கிராண்ட் மாஸ்டர்லாம் தோட தேவையில்ல, என்னோட பேர் கிராண்ட் மாஸ்டர்லாம் இல்லை, எப்படின்னு கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன யான் தாத்தான் கூப்பிட்டுக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவரும் அந்த இடத்துக்குள்ள வந்து அப்படியே ஹீரோவை கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. இதுதான் மார்ஷல் சோல் ஹாலோட கிளை பகுதி. இந்த இடத்துல தான் ஹீரோ அவனோட பவர்ஸை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். மார்ஷல் சோல் ஹால்ல இந்த மாதிரியான பகுதிகள்லாம் நிறையவே இருக்கு. ஒரு சின்ன சின்ன கிராமங்களுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹால்கள்லாம் நிறையவே இருக்கு. பட் இருந்தாலும் மெயின் ஹாலுங்கிறது ஒன்னே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். மார்ஷல் சோல் ஹாலோட இந்த சின்ன சின்ன பிரான்ச்ல பதிவு பண்றது எல்லாமே ஒரு வகையில ஈஸி தான். பட் மெயின் பிரான்ச்ல பதிவு பண்றதா ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன சிட்டிகள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரான்ச்சுங்க எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு லிமிட்டடான பவர்ஸை தான் பதிவு பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு ரிங்கு 2 ரிங்கு இந்த அளவுக்கு. மெயின் மார்ஷல் சோல் ஹால் இருக்குல்ல அந்த இடத்துக்குள்ள ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க மட்டும் தான் பதிவு பண்ண முடியும். அது கல்டிவேட்டர்ஸோட ஒரு கணவன் கூட சொல்லலாம். அது மார்ஷல் சோல் ஹாலோட மெயின் கேபிட்டலோட மைய பகுதியில் தான் இருக்கு. அதுல ஹையர் லெவலில் சேர்ந்தவங்க தான் பதிவு பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இருக்கிற பசங்கலாம் எதையுமே சொன்னா கேட்க மாட்டானுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவரோட பவர்ஸ் அந்த கிறிஸ்டல்ல செலுத்த ஆரம்பிக்க இடமே ஓவர் டார்க்கா மாற ஆரம்பிக்குது. அவரோட கையில எல்லோ கலர்ல ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரியானதை எடுத்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோனோட மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்றான். ப்ளூ சில்வர் பிளான்ட் வெளியே எடுத்து வந்தது என்னது ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. என்ன தாத்தா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனையும் அந்த எல்லாரும் இங்கேயும் பார்த்துட்டு அவருக்கு சரியான அதிர்ச்சி. தம்பி உனக்கு யாருப்பா இந்த மார்ஷல் சோலை வளர்க்க கத்து கொடுத்தா, இந்த மார்ஷல் சோல் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தெரிஞ்சு நீ இந்த 100 வயசுக்கு மேல இருக்க அந்த ரிங் அப்சர்வ் பண்ணதுனால தான் உன்னோட மார்ஷல் சோல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி உன்னோட லெவலை செக் பண்ணி பார்ப்போம், இந்த கிறிஸ்டல்ல உன்னோட கையை எடுத்துட்டு வந்து வை, உன்னோட மார்ஷல் சோலோட பவர்ஸ் இதுல செலுத்து அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த மார்ஷல் சோலை அப்சர்வ் பண்ணிட்டு அவனோட கையில இருந்து அந்த ஸ்பிரிட் பவர்ஸ் அதுக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறாரு. பையன் எப்படியாச்சும் லெவல் 12 இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஷாக்கு. என்னது லெவல் 13? டேங்க்ஸன் உன்னால எப்படி லெவல் 13 டைரக்டா போக முடிஞ்சிச்சு? எல்லாருக்குமே ஒரு லெவல் இல்லனா 2 லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகும், 3 லெவல் இப்படி தம்பி உனக்கு அப்டேட் ஆனிச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ என்ன வகையான மார்ஷல் சோல் அப்டேட் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் டாடூரா ஸ்னேக் அப்டேட் பண்ணிருக்கேன் ஹீரோ காமிச்ச அடுத்த நிமிஷமே டாடூரா ஸ்னேக் அப்படின்ட்டு அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த இடத்துக்குள்ள டாடூரா ஸ்னேக் மாதிரி தான் ஹீரோவோட அந்த வெயின்ஸ் எல்லாமே அது போல தான் மாறி இருக்கு. இதை பார்த்து அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நீ எப்படி டாடூரா ஸ்னேக் அப்டேட் பண்ண, உந்து ஒரு பிளான்ட் டைப் மார்ஷல் சோல், பட் இருந்தாலும் நீ ஒரு பீஸ்ட் டைப் மார்ஷல் சோல் அப்டேட் பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு சில கண்டிஷன் இருக்கு, அதெல்லாம் நீங்க மட்டும் செஞ்சீங்கன்னா இதே உங்களாலையும் செய்ய முடியும். இதுக்கு எதோரிக் மார்ஷல் சோல் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்காரு என்ன மாஸ்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் பேர் என்னன்னு கேட்கும்போது என்ன மாஸ்டர் எல்லாரும் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்கட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். கிராண்ட் மாஸ்டர் இவரை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மார்ஷல் சோல் ஹால்ல ஒரு புத்திசாலியான ஒரு மார்ஷல் சோல் சோல் ரிங் இதை பத்தின எல்லா நாலேஜும் அவர்கிட்ட இருக்கு. டாப் 10 இடத்துல அவர் இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரே வெளியே வந்துட்டாரு. தம்பி நீ என்னோட மார்ஷல் சோல் ஹால்ல வந்து சேர்ந்துக்கிறியாப்பா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஹீரோ கிட்ட அவர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தாத்தா நான் இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே வந்திருக்கேன், அப்படின்னா சேர்ந்ததுக்கு தானே சம்மந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வேற அது வேற, இது நார்மலா எல்லாரும் பண்ணக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன். நீ மார்ஷல் சோல் ஹாலுக்குள்ள வந்து சேரும்போது உன்னை மெயின் பிரான்ச்சுக்குள்ள இட்டுட்டு போவாங்க. உங்களுக்காக கடைசி வரைக்கும் லாயலா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆனா நான் வேற ஒரு இடத்துல எல்லாம் சேர்ந்திருக்கேன். இது எனக்கும் புரியுது. நீ டியான் அகாடமில இருந்து உன்னை தனியா பிரிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கும் தான் தோணுது. அடுத்தவங்களோட வளர்க்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்டை நான் கொள்ளையடிக்கிறதா? நீ உன்னோட மார்ஷல் சோலை அவேக்கன் பண்ணும்போதே உன்னை நான் டைரக்டா எடுத்து வந்து மார்ஷல் சோல் ஹால்ல சேர்த்திருந்தேன்னா நீ கண்டிப்பா எங்களுக்கு தான் இருந்திருப்பேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு
சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள நான் அங்க வந்து சேர்ந்ததுன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சோல் ரிங் அப்டேட் பண்ணிருப்பானான்றது எனக்கே தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நீ சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான், இதுக்கு மேல டூலோ கிங்டத்துல நீயே ஒரு சோல் மாஸ்டர் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம். பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவா அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்ப வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு டப்புன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான பிளாக் ஸ்மித் இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ விடுவானா பரபரன்னு அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாரு. முன்னாடி வந்து அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்க. சின்ன பையா இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது, இந்த இடத்துக்குள்ள அப்பா அம்மா இல்ல அதெல்லாம் யாரும் வரக்கூடாது, உனக்கு எந்த பொருள் வேணும்னாலும் உங்க அப்பா அம்மா போய் கூட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வேணுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன விளையாடுறியா, உன்னை பார்க்க எனக்கு பிளாக் ஸ்மித் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட தப்பு தான் நினைக்கிறேன், சரி இருங்க நான் சீக்கிரத்துல போயிட்டு சீக்கிரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்புறான். சரி விடு, சும்மா இந்த பையன் நம்மளா கூட விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன், அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவர் அதை கண்டுக்காம விட்டுரு. அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் ஹீரோ பிளாக் ஸ்மித்தோட காஸ்டியூம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள என்ன இப்ப வேலையில சேர்த்துப்பீங்களா, இப்ப நான் பார்க்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. தம்பி உண்மையில நீ விளையாடிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. எபிசோட் எப்படின்னு சொல்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் வீடியோ ரொம்பவே லேட்டா வந்து தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. இவ்வளவு நேரம் ஸ்டோரியாவே ரொம்ப நார்மலா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இதுக்கு மேல வர எபிசோட் தான் ஃபைட்ஸ்னு அது இதுன்னு கொஞ்சம் ஜாலியா போகும்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 எபிசோட் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிக்கும் சொல்லணும். ஏன்னா இன்னும் 10 எபிசோடு கிட்ட இந்த மார்ஷல் சோல்ஸோட ரிங்கு அது இதுன்ட்டு எல்லாத்த பத்தியும் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன்ட்டு ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா நீங்க கவலையே பட தேவையில்ல, இந்த விஷயம்லாம் தெரியாத இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கதால இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.